பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாங்காவை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு மாங்காய் தான் ஊறுகாய் போட போகிறேன். அதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு போட்டு அரைச்சா தான் நல்ல டேஸ்ட் வரும். நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது, லைட்டாக வதக்கி எடுத்துடணும். லைட்டாக வதங்கிடுச்சு, நம்ம பூண்டு எடுத்துடலாம். நம்ம நல்லெண்ணெயை மாங்காய்க்கு தேவையான மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் கூட நம்ம அரைச்சி வச்ச பொடியும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை ஆட் பண்ணிடலாம். மாங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நல்லா ஆற விட்டு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம்.